ஒரு பொலிட்டிக்கலி அவங்கள மோட்டிவேட் பண்ணிருந்தீங்க, ஒரு பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கலா இருக்காங்கன்னா இவ்வளவு பேர் ரோட்ல வந்து என்ன பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல திமுக 300 ரூபா கூட்டிட்டு வந்து லாரியில ஏத்தி வந்து உட்காந்துட்டு கவர்மெண்ட்ல ஏத்தி உட்காந்துட்டு அப்படி உட்காரதான் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா? கரூர்ல நில்லுங்க, கரூர்ல செந்தில் பாலாஜி கவர்மெண்ட் பஸ்ஸையும் லாரியிலும் தூக்கிட்டு வந்து வச்சாங்க, அதான் பொலிட்டிக்கல் கிரௌடா? இல்ல அதிமுக போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்கு வெளியே 300 ரூபா கொடுத்துட்டு ஒரு கோட்டை என்ன பேசுறீங்க? திமுக மக்களே கிடையாதுங்க. திமுகவே பேசல சார். தாவேகால இப்ப நடந்து போனா நடக்க முடியாது, ஸ்தம்பிக்குன்றீங்கல்ல, இது எதனால வரக்கூடிய மக்களுடைய அரவணைப்பு, அதுதான் மக்களுடைய கிரௌடு. இது கூட புரிஞ்சுக்க முடியலையா? ஒரு மக்கள் ஒரு தலைவரை பார்க்க வந்து ஒரு ஓவர் ஃபுல் ஆகுது, 10,000 பேர் நிக்கிற இடத்துல 50,000 பேர் வராங்க, 2 லட்சம் பேர் வராங்கன்னா நம்மளாலே கால்குலேஷன் பண்ண முடியலன்னா அதுதான் ஒரு மக்களுடைய அரவணைப்புங்கிறது, ஆதரவுங்கிறது. சரி சார், சிஎம் ஆயிட்ட பிறகு இப்படியே தானே சார் வருவாங்க. சிஎம் ஆயிட்ட பிறகு போலீஸ் வந்து ஒழுங்கா செயல்படும். போலீஸ் செயல்படுறது இல்லையா? அதான பிரச்சனை. ஒரு தலைவர் வந்து போலீஸ் செயல்பட